நல்ல விசேஷமாய் போதுகர் தாஸ் போது சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ் தாஸ் துவக்கி வைங்க. நமது அன்பின் ஆண்டவரும் அருமிரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2024 ஆண்டில் 3வது காலாண்டில் மார்க்குவின் சுவிசேஷ புத்தகத்தை நாம் ஓய்வு நாள் பாட புத்தகமாக படித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற பாடம், இந்த காலாண்டின் 9வது பாடம், எருசலேம் சர்ச்சைகள் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்குரிய மனப்பாட வசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்பதே. பாஸ் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்திலேயே நமக்கு நன்றாக தெரியும். துவக்கத்திலேயே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெசன் படிக்கும்போது கிறிஸ்து கிட்ட விவாதம் செய்தார்கள் மத குருக்கள், அதாவது யூத மத குருக்கள். அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ லெசன்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 முரண்பாடான கருத்துக்களை கொண்டு இயேசுவினிடத்தில் விவாதம் செய்தார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு பாடத்தில் நாம் என்ன படிக்க போகிறோம் என்றால், எருசலேமிலே அவர் பவனி அவர் மேசியாவாக தன்னை வெளிப்படுத்தி அங்கு பிரவேசித்த பொழுது அநேக ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இங்கே ஒரு 6 கான்ட்ரவர்சிஸை இன்றைக்கு நம்ம பாடத்தில் நம்ம விசேஷமாக படிக்க போகிறோம். அதை இங்கே நம்ம பார்க்கும்போது இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, இந்த யூதர்கள் எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர்கிட்ட அவங்க முட்டி மோதி அவங்க முற்பட்டு அவங்க தன்னுடைய செயலை நிலைநாட்ட முற்பட்டாலும் அதில் அவர்கள் வெற்றி சிறக்கவே இல்லை, அவர்களுக்கு தோல்விதான் இருந்தது என்று பார்க்கிறோம். இதில் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தேவனோடும் சரி தேவ சித்தத்திற்கு விரோதமாகவும் நாம் எதிரடையாக செயல்பட முற்படும் பொழுது அது நமக்கு வெற்றியாய் முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இப்போ இந்த வார பாடத்தில் மார்க் 10 கடைசி பகுதியில் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் அந்த கடைசியாக பூலோகத்தில் நிறைவேற்றின அந்த ஊழியத்தின் முக்கியத்துவத்தை நாம் படிக்கத்தக்கதாக இருக்கிறோம். பாடம் 9, முதலாவது கேள்வி பாஸ் தாஸ் உங்களுக்கு. எருசலேமுக்குள் இயேசுவின் வெற்றி பவனி நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது? மார்க் 11ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே சுவாரஸ்யமான சம்பவத்தை படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களில் ஒரு 2 பேரை கூப்பிட்டு, எதிரே இருக்கிற அந்த ஊருக்குள்ளே போங்க, அங்கே போனீங்கன்னா அந்த சந்தியில் ஒரு கழுதை ஒன்று கட்டி கிடக்கும், அதை அவிழ்த்துட்டு வாங்க, யாராவது ஏன் இந்த கழுதையை அவுக்குறீங்க கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், இப்படிலாம் சொல்லி ஏன் இந்த கழுதையை குடித்து வர்றதுக்கு ஆண்டவர் இவ்வளவு கதை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதிலிருந்து ஆண்டவர் 2 முக்கியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒன்று என்ன அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வல்லமை என்ன நடக்கும், அதாவது அங்கே ஒரு கழுதை இருக்குது, நீங்கள் போங்க அவிழ்த்து கொண்டு வாங்க, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்கிறார். இது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறலாக இந்த காரியம் நிகழ்ந்தாக வேண்டும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சீயோன் குமாரத்தியை மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொன்னது இப்போ நிறைவேறணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் படுவதற்கு முன்பாக அவர் கழுதையின் மேல் வெற்றி பவனி செல்வது எதை குறிக்குதுன்னா, அவர் ராஜா என்பதை அங்கே அழகாக சுட்டி காட்டுகிறது. அதுதான் தீர்க்க தரிசனத்தில் படித்தோம். பழைய ஏற்பாட்டில் படித்தோம் அப்படின்னு சொன்னால், சாலமோன் ராஜாவாகிற சமயத்தில் கோவேறு கழுதையின் மேல் ஏறி சென்று அவன் அரசன் ஆனான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 32லிருந்து 48 வரைக்கும் படிக்கிறோம். அதாவது கழுதை மேலே ஏன் போனாங்க, சாலமோன் ஏன் கழுதை மேலே போனார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவரான அவர் ஏன் கழுதை மேலே போனார் அப்படின்னா, அந்த காலத்தில் டாங்கி வாஸ் அ ராயல் அனிமல். கழுதை என்பது அந்த காலத்தில் ஒரு ராஜரீக மிருகம். நம்ம தான் இந்த காலத்தில் கழுதைன்னு திட்டுறோம். கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. கோ அப்படின்னா அரசன் என்று அர்த்தம். ஏறு ஆனால் அரசன் ஏறி போகிற, அதான் அரசன் ஆகிறவன் அதில் தான் ஏறி முதல்ல போவானா. அந்த காலத்து ரோல்ஸ் ராய்ஸ். ஆமாம், உண்மைதான்.
கோ அப்படின்னாலே ஒரு தமிழ் வார்த்தையில் அரசன் அர்த்தம். அப்போது கழுதை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது, நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த கழுதையை அவிழ்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு இடத்துல தான் தன்னை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவரை இந்த தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், அப்படி இப்படிலாம் இவர் புகழ்ந்து பாடுறாங்க. இந்த ஒரு இடத்துல தான் தன்னை குறித்து எல்லாரும் புகழ்வதை அவர் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். சகரியால் இருக்கிறது அப்படியே நடந்துச்சு. அவர் எருசலேமுக்குள் வெற்றி பவனி போவது எதை குறிக்குதுன்னா, அவர் தான் மெய்யான ராஜா என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், எருசலேமுக்குள் இயேசு வெற்றி பவனி செய்கிறார். அவர் போகும்பொழுது எருசலேமினோட நிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரு அழகான பட்டினம் ஜெருசலேம் அப்படின்னாவே சிட்டி ஆஃப் பீஸ் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நகரத்தை வந்து ஹிஸ்டாரிக்கலாக விவரிக்கும் பொழுது 2400 அதாவது ஃபீட் உயரம் வந்து சி லெவல்லேருந்து பார்க்குறோம். அதை வந்து இதில் கணக்கில் சொல்லும்போது, மீட்டர் கணக்கில் சொல்லும்போது 740 மீட்டர்ஸ் ஹைட்டில் அது இருந்திருக்கிறது. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த நகரம் வந்து அவ்வளவு செழிப்பானதாகவும் அழகானதாகவும் அது இருந்திருக்கிறது. அதனால தான் அதை வந்து ஒரு தலைநகரமாகவே ஆண்டவர் தேர்வு செய்து அதை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த நகரத்தினுடைய ஜனத்தொகையை நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இயேசு இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர் பவனியாக அதில் பிரவேசித்த போது 40,000 to 50,000 மக்கள் அங்கே வசித்திருக்க வேண்டும். இவர்கள் இந்த உன்னதமான காட்சியை பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்த வந்து அங்கே கோல்டன் கேட் இருக்கும், அதை வந்து டெம்பிள் சிட்டி என்று சொல்வார்கள். இதை ஏக்கர் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக ஒரு 250 ஏக்கர் சுற்றளவு இந்த பகுதி இருக்கிறது. இந்த ஒரு காட்சி எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த இதில் வந்து வந்தவங்கெல்லாம் யார் அப்படின்னா, வேற யாரும் இல்லை, இயேசுவினால் குணமாக்கப்பட்டவர்கள் எல்லாருமே. அவங்களுடைய குடும்பம் அதில் வந்து ஒரு மேன்மையான பங்கை வகித்திருக்கிறது. குருடான இருந்து இப்போ பார்வை அடைந்தவர்கள், இன்னும் முடவர்களாக இருந்து எழுந்து நடந்தவர்கள், இவங்க தான் இதை ஆயத்தம் பண்ணி ஓசன்னா ஓசன்னா என்று கத்தி ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க, மகிமைப்படுத்தி பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பவனி அப்போ சபிக்கப்பட்ட அத்திமரம் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, காலையில் அந்த பெத்தனின்ற கிராமத்திலேருந்து வர்றார். பெத்தானியா அது எங்கே இருக்குன்னா எருசலேம்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி. அப்படி வர்ற வழியில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அத்தி மரம் இருக்கிறது. அந்த அத்தி மரத்தில் ஏதாகிலும் கனி இருக்கும் என்று ஆண்டவர் போய் என்ன செய்கிறார், தேடுறார். நாம் இதை மார்க் 11ஆம் அதிகாரம் 12 14 மற்றும் 20 21 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். அவர் பார்க்குறாரு, ஆனால் ஒரு கனியும் அதில் இல்லை. நீங்கள் இந்த கதையை மத்தேயுலையும் படிக்கலாம். 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை சபித்தார். மத்தேயு எழுதுவார் 21:19 அது உடனே பட்டு போயிற்று அப்படின்னு படிக்கலாம். ஆனால் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படித்தோன்னா, மறுநாள் காலையில் அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு தான் வேலையா, வழியில் போகிற மரத்தெல்லாம் பார்த்து சபிச்சிட்டு இருப்பார்? அப்படி கிடையாது. அர்த்தம் என்னவென்றால், அந்த மரம், அந்த அத்தி மரம் இஸ்ரவேலரை குறிக்கிறது, சுட்டி காட்டுகிறது. மத்தேயுலையும் மார்க்கிலையும் இந்த மரம், அத்தி மரம் பற்றி படிக்கிறோம். லூக்காவில் அத்தி மரம் இப்படி ஆண்டவர் சபிச்ச மாதிரி ஒன்றும் இருக்காது. ஆனால் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 6 to 9 வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம், நடுவில் ஒரு அத்தி மரம் அப்படின்னு படிப்போம். அது ஏன் நிலத்தை கெடுக்குது, இந்த 1 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னா அந்த கதை நமக்கு தெரியும். அப்போது ஏன் இதை இந்த 1 வருஷம் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி வெட்டி போட்டுன்னு அந்த தோட்டக்காரர் சொல்லுவார். என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் மக்களும் என்ன செஞ்சாங்க, they were taking up the space but not producing fruit. அவங்களும் இந்த உலகத்தில் ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை மறந்துட்டு சும்மா உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒழிய ஆண்டவருக்கு கனி கொடுக்கவில்லை, அந்த அத்தி மரத்தை போல என்று நாம் பார்க்கிறோம். அப்போது நாம் கனி கொடுக்கிறத தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கனி கொடுப்பதை நிறுத்தும் போது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும், வேர்ல இருந்து ஆரம்பிக்கும். வேரோடு பட்டு போகிற நிலைமை ஏற்படும். ஆகவே அன்றைக்கு சபிக்கப்பட்ட அத்திமரம் இஸ்ரவேல் மக்கள் என்றால் இன்றைக்கு அது நமக்கு பொருந்துமா?
நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோமா? பல வருஷமாக சபையில் இருக்கிறோம், 40 வருஷமாக 50 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? இல்லை இந்த அத்திமரம் வெளியில் பார்க்கறதுக்கு தான் நல்ல பச்சை பசேன்னு பசுமையாக இலைகளை கொடுக்கும், ஆனால் உள்ளே என்ன இல்லை? கனிகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருந்துடக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் இந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு எச்சரிக்கையாக கற்றுக் கொடுக்கிறார். பாடத்தில் அடுத்த சம்பவத்தை வாசிக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட ஆலயம் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் என்ன? ஆண்டவர் தம்முடைய ஊழிய காலத்தில் 2 விசை ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்தை துவங்கின பொழுது என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையர் ஆக்கினீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி அடித்து சாட்டை எடுத்து அடித்தார்னு பார்க்குறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் கிளென்சிங். அதில் என்ன ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வசனத்தை மேற்கோள் காண்பிக்கிறார் என்றால் ஏசாயா 56ஆம் அதிகாரம், அதில் குறிப்பாக 7வது வசனம், என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே மீட்கப்படுகிற பரிசுத்தமான ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு என்னுடைய ஜெப வீட்டிலே மகிழ்ச்சியை கொடுப்பேன், அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததின் நோக்கமே என்ன அப்படின்னா, ஓய்வு நாள் என்பது மனமகிழ்ச்சியின் நாள். ஆலயத்திற்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்தானம் இன்னும் நமக்கு மேன்மையான மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதான். ஆனால் ஏழைங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. போய் அந்த நாட்களில் வந்து அவங்க வந்து விலையெல்லாம் ரொம்ப டபுளாக ட்ரிபிளாக 10 டைம்ஸ் கூட விற்று வியாபார ஸ்தலமாக அதை மாற்றியிருந்தனால ஆண்டவர் சாட்டை எடுத்து அடித்தார்னு பார்க்குறோம். கடைசியாகவும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணுறார்? ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இது ரெண்டும் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அப்போஸ்தலர்கள் காலத்திலே ஆண்டவருடைய திருச்சபை எப்படி தூய்மையானதாய் சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்பட்டதோ, அதே போல கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவும் மீதமான கூட்டமாகிய நமக்குள்ளாக ஒரு பரிபூரணமான சுத்திகரிப்பு உண்டாகும் என்பதை இவைகள் அடையாளமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். பஸ்தாஸ், உங்களுக்கான கேள்வி, ஆலய சுத்திகரிப்புக்கு பின் இயேசுவை சிக்க வைக்க யூத மத தலைவர்கள் எண்ணம் தந்திரம் பண்ணினார்கள். எருசலேம் சர்ச்சையில் அப்படின்ற தலைப்பில் பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் சுத்திகரித்தார் அப்படின்னு. அவர் முதல் முறை சுத்திகரித்தது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் கடைசியாக சுத்திகரிப்பு செய்தது தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இதில் படிக்கும் பொழுது அவள் எவ்வளோ அதிகாரமாக என்ன செய்யார், ஆலயத்தில் இருக்கிற அந்த காசுக்காரர் அந்த பலகைகளை எல்லாம் கவிழ்த்து போட்டு எல்லாம் சாட்டை எடுத்து துரத்தினார் அப்படின்னு படிக்கிறோம். ஏன்னா ஆலயத்தின் மீது ஆண்டவருக்கு இருந்த வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது சொல்லிட்டு சங்கீதம் 69:9 தீர்க்க தரிசனம் வாசிக்கிறோம். அங்கே இருக்கிறது தான் அப்படியே கிறிஸ்து என்ன செய்தார், சுத்திகரிப்பில் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். இவ்வளவு தைரியமாக செய்கிறாரு, இவரை சிக்க வைப்போம்னு சொல்லிட்டு மார்க் 11:27-28 வந்து இந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? 28ஆம் வசனம், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு. ஒன்று இவர் ராஜான்னு சொல்லிடுவாரோ, அல்லது நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லுவாரோ? எப்படி சொன்னாலும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அப்போ இவங்க கேள்வி கேட்டாங்கல்ல, ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்டு மடக்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 29, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நான் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம், ஞான ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் சொல்கிறார். இவங்களால் பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, தேவனால் உண்டாயிற்றுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு கேள்வி வரும். இல்லை, மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அவர் தீர்க்கதரிசின்னு யோவானை சொல்கிறாங்க, நம்பினார்கள். அப்போ என்ன பார்க்குறோன்னா, அந்த காலத்தில் இருந்த யூதர்கள், அந்த யூத மத தலைவர்கள் யோவானுக்கும் செவி கொடுக்கல, இயேசுவுக்கும் செவி கொடுக்கல என்பது மிக மிக தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம படிச்சுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, எப்படி தந்திரமாக செயல்படலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, இதுக்கு எப்படி கீழ்ப்படியலாம் அப்படின்னு தான் நம்முடைய ஏக்கமாக நோக்கமாக இருக்க வேண்டும். கொடிய குத்தகைக்காரர் உவமையில் யூத மத தலைவர்களுக்கு இயேசு கொடுத்த எச்சரிப்பு என்ன? மறைமுகமான ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் அங்கு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஓமானத்தை படிக்கும்பொழுது ரொம்ப நேரடியாகவே சொன்னது போல இருக்கிறது. ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிறதற்கு எதுவாக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். இங்கே வந்தபோது அவர் வந்து வேலைக்காரர்கள் மத்தியில் பேசி எல்லா காரியங்களையும் சொல்லும்பொழுது
ஏற்றுக்கொள்ளாமல் அவனை என்ன பண்ணுறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு ஆளை அனுப்புகிறாரு, அவனையும் கொன்று போடுறாங்க. இப்போ வரிசையாக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவர்களிடத்திலே அனுப்பப்பட்ட ஆட்களை கொன்று கொண்டே இருந்தார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றவே இல்லை. ஏன் அப்படின்னா, திராட்சை தோட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்ன செய்யணும், வேலை செய்யணும். அது கனி கொடுக்கறதுக்கு எதுவாக அவர்கள் தங்களுடைய காரியங்களை நடப்பிக்கணும். கடைசியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தோட்டத்தினுடைய சுதந்திரவாளி குமாரனை அனுப்புகிறார். இந்த குமாரன் வேறு யாரையும் அடையாளப்படுத்தவில்லை, அது கிறிஸ்துவையே அடையாளப்படுத்துகிறது. இவர்கள் கிறிஸ்துவை கொன்று போடுவார்கள் என்பதை முன்னமே ஆண்டவர் இந்த ஓமானத்தில் அவர்களுக்கு காண்பிக்கிறார். நீங்கள் வந்து எத்தனை பேரை அனுப்பினாலும் நீங்கள் அன்பு கூறாத ஒரு ஜனமாக இருக்கிறீங்க, தேவனுடைய நோக்கத்தை அறியாதவங்களாக இருக்கிறீங்க, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்க, அவருடைய குமாரரையும் நீங்கள் கொன்று போடுவீங்க என்கின்ற ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் இங்கே கொடுக்குறார். எச்சரிப்பை கொடுத்துட்டு ஆண்டவர் முடிக்கிறது என்னென்னா, இந்த நீங்கள் வாசிங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்போ அதில் என்ன ஒரு சத்தியத்தை இங்கே நிலைநாட்டுறாருன்னா, என்னை நீங்கள் எவ்வளோ வேணா புறக்கணிக்கலாம், ஆனால் பிதாவாகிய தேவன் என் மூலமாகத்தான் சகலத்தையும் கட்டுகிறார் என்கின்ற ஒரு மேன்மையான சத்தியத்தை அங்கிருந்த மத குருக்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்புறம் பஸ்தாஸ், உங்களுக்கான கேள்வி, வரி பற்றிய சர்ச்சையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பரலோக பாடம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு சிக்க வைக்கலாம் என்றுதான் இந்த யூத அதிகாரிகள், மத தலைவர்கள் கழுகு போல வட்டமிட்டு கொண்டே இருந்தார்கள். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, மார்க் 12ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு அப்படின்னு மார்க் 12:13 சொல்லுது. 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம், என்ன சொல்கிறாங்க பாருங்கள். போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். இது என்ன கேள்வின்னா, இட் வாஸ் எ பொலிட்டிக்கல் கொஸ்டின், ஒரு அரசியல் கேள்வி. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக என்ன சொல்கிறாரு, அதாவது வரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? இவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அப்போது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போது இப்படி சிக்க வைக்கிறதுக்காக அவர்கள் கேள்வி கேட்குறார்கள். ஆண்டு ரொம்ப அழகாக ஞானமாக பதில் சொன்னார். என்ன சொன்னார்? ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் என்ன செய்தார், 17ஆம் வசனத்தில் அவர் பதில் கொடுக்கிறதை நான் பார்க்குறோம். ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிளாக தேவ சட்டம் தேச சட்டம் 2 இருக்குது. தேவனுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது, அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. தேசத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. இது ஆண்டவர் இங்கே மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலேயே சாலமன் அதை பற்றி சொல்லிக்காரு பாருங்க. நீதிமொழிகள் 24:21 என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கர்த்தருக்கும் பயப்படணும், ராஜாவுக்கும் பயப்படணும். ரோமர் 13:1 பவுல் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஆண்டவருக்குரிய அந்த கீழ்ப்படிதலை நமக்கு பாதிக்காதுன்னு என்ன செய்யலாம், நாம் அதை கீழ்ப்படியலாம் அரசாங்க சட்டங்களுக்கு. ஆனால் ஆண்டோட சத்தியத்துக்கு விரோதமாக போகும்படி அந்த சட்டம் நம்ம நடத்தணும்னா அது கீழ்ப்படின்ற அவசியம் இல்லை கிடையாது என்பதையும் நம் மனதில் கற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் எவ்வளோ பேலன்ஸ்டாக சமநிலையோடு பதில் கொடுத்தார். இந்த அதிகாரிகள், யூத அதிகாரிகள் எல்லாரும் வாயடைத்து போனார்கள். உயிர்த்தெழுதல் பற்றிய சர்ச்சையினால் நமக்கு கிடைத்த உன்னதமான சத்தியம் என்ன? இதில் குறிப்பாக இந்த சதுசேயர் குழுவினர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பக்கூடியவங்க. இவங்க ஒரு ப்ரீஸ்ட்லி கிளாஸ் தான். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையோடு நம்முடைய லைஃப் முடியுது என்கின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. இயேசுவை அகப்படுத்துகிறதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண்ணை கொண்டு இதோ இவளுக்கு இன்னார் புருஷனாக இருந்தான், இப்பொழுது மரித்து விட்டான், அவருடைய தம்பி திருமணம் செய்திருக்கிறான், இப்போது பரலோகம் வரும்பொழுது, ஏன்னா ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு, உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறார், ஏன்னா அநேகரை அவர் உயிரோடு எழுப்பியும் இருக்கிறார். அப்படின்னா பரலோகத்திற்கு வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தில் இவள் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இதை பார்க்கும்போது
ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுகிறார், ஏன் நீங்கள் தப்பு என்ன கொடுறீங்க? பரலோக ராஜ்யத்தில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை, எல்லாரும் யாரை போல தான் இருப்போம், தேவ தூதர்களைப் போல இருப்போம், ஒளியின் தூதர்கள். ஏன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுதந்திரமே என்ன அப்படின்னா, ஒளியில் உள்ள தூதர்களோடு பங்கடைகிறதுக்கு ஏதுவான ஒரு மேன்மையான பாக்கியத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை உணராதது நிமித்தமாய் இப்படிப்பட்ட ஒரு தப்பெண்ணத்தோடு வந்து பேசி துர்வார்த்தைகளினால் அவங்க தங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கெடுத்து கொள்ளுகிறார்கள். இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் ஆதியில் வாசிக்கலையா, உயிர்த்தெழுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏதோ நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, உயிர்த்தெழுதலை குறித்து முன்னமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார் என்று யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காண்பிக்கிறார். அங்கே வந்து மோசே கிட்ட பேசின அந்த அனுபவத்தில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். ஏன் ஆண்டவர் அவங்களுடைய பேரை சொல்கிறாருன்னா, அவங்க ஏற்கனவே மரிச்சிட்டாங்க. மரிச்ச முற்பிதாக்களுடைய பேரை ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவர்கள் மறுபடியும் உயிரோடு வருவார்கள், இதோ ஜீவிக்கிற ஆண்டவர் பேரிலே அவர்கள் நம்பிக்கை வைத்தபடினால் அவருடைய விசுவாசமும் வீண் போகலை, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு மேன்மையான ரட்சிப்பு இருக்கிறது என்பதை இந்த வாக்கியம் அடையாளப்படுத்துகிறது. இதை கேட்டதும் இவங்களால் ஒன்றுமே பேச முடியல, அமைதலாக போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, தேவன் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அவங்க ஒருவேளை மரித்திருந்தாலும் உயிரோடு வருவாங்க என்பதை சத்தியத்தை இங்கே திருஷ்டாந்திரப்படுத்துகிறார். வேத பாரகன் ஒருவன் இயேசுவிடம் கேட்ட ஆழமான கேள்வி என்ன? மார்க் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அந்த கேள்வியை பார்க்கிறோம். வேதபாரகர்கள் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறத கேட்டு, இப்படி எல்லாரும் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க இயேசுவோடு, இவன் வந்து மிக மரியாதையாக கேள்வி கேட்குறான். கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எது என்ற கேள்வியை அவன் கேட்டான். தொடர்ந்து நாம் போவோம். அவனுக்கு இயேசு கொடுத்த இரட்டை மறுமொழி என்ன? இரட்டை மறுமொழி என்ன அப்படின்னா, இந்த பிரதானமான கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதே. இவன் வந்து முதல்ல ஆண்டவரை நேசிக்கல. இவனுடைய பேக்ரவுண்டை ஆண்டவர் ஸ்டடி பண்ணிட்டாரு. இவன் வந்து பொருளாசை நிறைந்தவன். இவன் வந்து உலக ஆசையும் அவனுக்குள்ளே இருந்துச்சு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் சகோதரர்களிடத்திலே அன்பு செலுத்தவோ, அவன்கிட்ட இருந்த அந்த நன்மையான பொருட்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவோ இவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லாத இருந்தது நிமித்தமாய் ஆண்டவர் இவன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, தியாகம் செய்ய அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போது இவன் அந்த தியாக மனப்பான்மையை ஆண்டவர் அவனிடத்தில் எதிர்பார்த்ததை கண்டறிந்து இவன் ரொம்ப மனவேதனையாக என்ன பண்ணுறான், போகிறான் என்பதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் அறிந்து நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருனா, பொருளாசை நிறைந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த பொருளாசை என்பது புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி கிறிஸ்துவின் காலத்திலும் இது வந்து ஒரு விதமான விக்கிரக ஆராதனைக்கு சமானமாக இருக்கிறது. அதனால் முதலாவது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் நீ என்ன கொண்டு அன்பு கூறுவாயாக, பிற்பாடு உன் சகோதரனிடத்திலே நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.